Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிட சற்று முன்பு வெளியான முக்கிய தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இன்றைக்கி 12th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு, ரிசல்ட் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்திருக்கு, ஆனால் அது நம்ம ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு வந்து கிடையாது. இந்த ஐஎஸ்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், அந்த மாணவர்களுக்கு தான் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியாகிருக்கு. தமிழகம் முழுவதும் ஐஎஸ்சி 12ஆம் வகுப்பு தேர்வை 79 பள்ளிகளில் கிட்டத்தட்ட 3052 பேர் எழுதியுள்ளனர். இதற்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதில் மாணவிகளே வந்து பார்த்தீங்கன்னா சாதனை படைத்துள்ளனர். மாணவிகள் வந்து 100% தேர்ச்சி ஆகியுள்ளனர். மாணவர்கள் 99.94 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது தமிழகத்தில் மட்டும் ஐஎஸ்சி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவிகிதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் போர்டுக்கு வந்து கிடையாது. இந்த சிபிஎஸ்சின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஐஎஸ்சி 12th வந்து பப்ளிக் எழுதுவாங்க, வேறு கல்வி வாரியம், அவங்களுக்கு தான் 12th ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம ஸ்டேட் போர்டுக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மே 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 12th ரிசல்ட் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஐஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த அப்டேட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்திருக்கு. நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதியோட பேப்பர் அடிஷன் முடிஞ்சு, நேற்றைய தினம் 30ஆம் தேதி சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. 5ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கு மேலே 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 3 தேதிகளில் ஒரு டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அன்அஃபிஷியலாக அப்டேட்டும் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஐஎஸ்சி மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது டவுட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்பார்ட்டன் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் எப்படி பார்க்குறது, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது, இதுக்கான அப்டேட்லாம் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சப்ஜெக்ட் வைஸாக மார்க் வந்து நாளைக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஐஏசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th ரிசல்ட் வந்துருச்சு. இன்னும் சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரணும். அந்த ரிசல்ட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.